யூடியூப்ல நாம ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது அடுத்தடுத்து அதே மாதிரியான அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸை யூடியூப் நமக்கு ஷோ பண்ணி காட்டுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, நம்மளோட வீடியோஸ் எப்படி வந்து வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் போகுது, இது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்பில் ஒவ்வொரு மினிட்ஸும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது. அதில் கரெக்டான வியூவர்ஸ்க்கு கரெக்டான வீடியோஸை யூடியூப் எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா அதுக்கு யூடியூப் அல்காரிதம் அப்படின்ற ஒன்றுத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் அல்காரிதம் அப்படின்ற ஒன்று பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது யூடியூபருக்கான அல்காரிதம் கிடையாது, இது ஆடியன்ஸ்க்கான அல்காரிதம். இந்த அல்காரிதம் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ராசஸ் ஆகுது. இந்த யூடியூப் அல்காரிதமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா கரெக்டான வீடியோஸை கரெக்டான வியூவர்ஸ்க்கு கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்க்கறது தான். ஒரு வியூவர் ஒரு டாப்பிக்கை கொடுத்து சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான வீடியோஸ் தான் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றத யூடியூப் அல்காரிதம் எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வச்சு தான் வந்து இது வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அது என்னென்ன மாதிரியான டீட்டெயில் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸோட டைட்டில், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட்டை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட வீடியோ இதை பற்றினது தான் அப்படின்றத யூடியூப் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ நம்ம வீடியோஸோட கண்டென்ட் இதுதான் அப்படின்றத யூடியூப் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளோட வீடியோஸை வியூவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் வந்து காட்டுது. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட், அதாவது அவரோட பாஸ்ட் வாட்ச் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து அதிக நேரம் வாட்ச் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு வீடியோவை அவர் கிளிக் பண்ணுறாரா இல்லையா, அந்த கிளிக் ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வரைக்கும், அதாவது ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்க்குறாங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிடுறாங்களா, இந்த மாதிரியான டீட்டெயிலை பேஸ் பண்ணி தான் அந்த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து யூடியூப் அல்காரிதம் டிசைட் பண்ணி. நம்ம ஒரு யூடியூபராக இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான டைட்டில் கொடுக்குறோம், டேக்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் தம்ப்நெயில், இதெல்லாம் நம்ம டைட்டிலுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஸோ இது மாதிரி அப்லோட் பண்ணும்போது தான் யூடியூப்க்கு நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுறோம், நம்ம வீடியோஸை எந்த மாதிரியான வியூவர்ஸ்க்கு சரியான டைமில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு யூடியூபர் அடுத்ததாக கன்சிடர் பண்ண வேண்டியது நம்ம வீடியோஸோட வாட்சிங் டைமை. இந்த வாட்சிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து வியூவர்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷனில் போகும். இந்த வாட்சிங் டைம் வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது வியூவர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற வீடியோஸ் வந்து நம்ம டைட்டிலுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கும்போது தான் நம்மளோட வியூவர்ஸ் வந்து நம்ம வீடியோஸை ஃபுல்லாக நம்ம வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது நம்மளோட கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான சரியான வியூவர்ஸ் கிட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வீடியோஸை குவாலிட்டியான முறையில் சரியான கண்டென்ட்டில் கொடுக்கும்போது நம்மளோட வீடியோஸுமே அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.